பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இது செம்ம சூப்பராக இருக்குங்க. இது ஃபுல்லாகவே நெய். அருமையான இந்த பால் கடம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய கேப்சன் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு வித்தியாசமான பால் கடம்பு. இந்த பால் கடம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. வாங்க இந்த பால் கடம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அடுப்பில் பாலை வச்சு நம்ம கொதிக்க விடலாம். அதுக்கு முன்னாடி இந்த பால் கடம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்களையும் பார்த்துடலாம். இந்த பால் கடம்பு செய்ய தேவையான பொருட்கள் வந்து 1 லிட்ரு பால், நல்லா திக்கான பால் எடுத்துங்க. 100 கிராம் பால் பவுடர், 150 கிராம் சீனி, 10 கிராம் கடல் பாசி. அதாவது ஒரு பாக்கெட்டு 10 கிராம் தான் இருக்கும். அது அகர் அகர்னு சொல்லுவாங்க. இது 10 கிராம். தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். 2 ஏலக்காயை பொடி பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூனு நெய். மறுபடியும் இந்த பொருளை பார்த்துலாம். பால், நெய், பால் பவுட்ரு, கடல் பாசி, சீனி, ஏலக்காய் தூள். இந்த பால் கடம்பு வந்து ரொம்ப குறைஞ்ச தீயில் வச்சு செய்யணும். அப்போ தான் பால் கலர் மாறாமல் வரும். அதனால் இந்த கலர் மாறாமல் குறைஞ்ச தீயிலே வச்சு பாலை நல்லா கொதிக்க விடுங்க. பால் நல்லா கொதிக்க வந்துட்டுருக்கு. நல்லா கொதிக்கவும் ஆரம்பிச்சிட்டு நல்லா பால் சுண்டவும் காய்ச்ச ஆரம்பித்தாச்சு. இந்த பால் கடம்பு எப்போதுமே அந்த வெள்ளை கலரில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதாவது சென்னையில் நீங்கள் டி நகர் போனாலும் சரி, இல்லை ரிச் ஸ்ட்ரீட்டு போனாலும் சரி, அங்கே அந்த பால் கடம்பு கண்டிப்பாக கிடைக்காம இருக்காது. ரோட்டு ஓரங்களில் சேல்ஸ் பண்ணுவாங்க. இதை நம்ம ரோட்டில் ஓரத்தில் வைக்கிதுன்னு சொல்லிட்டு சில பேர் அச்சு போட்டுட்டு வாங்கி சாப்பிட மாட்டாங்க. அதை நம்ம செஞ்சு அசத்த போகிறோம். நல்லா கொதிச்சிட்ருக்குங்க இல்லையா? இது கலர் மாறாமல் வரணும்னா மிதமான தீயில் தான் இதை செய்யணும். நல்லா திக்காகிட்டுருக்கு. இப்போ இதில் பால் பவுடரை நம்ம கலந்துக்கலாம். நம்ம பால் பவுடரை அப்படியே நல்லா கலந்து நல்லா கிளறி விட்டுலாம். கட்டி பிடிக்காத அளவுக்கு கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுருங்க. பால் நல்லா திக்காயிட்டு இந்த பால் பவுடர் போட்ட பிறகு இப்போ நம்ம இதில் இந்த சீனி கொட்ட போகிறோம். சீனியை கொட்டின பிறகு பால் கொஞ்சம் மறுபடியும் நீர்த்தன்மையாகும். அதனால் பயப்பட வேணாம். நீங்கள் நல்லா அதை கிளறி விடுங்க. அந்த சீனி எல்லாமே நல்லா கரைஞ்சி வரட்டும். பால் நல்லா திக்காகும். அது வரலையும் நீங்கள் அப்படியே கிளறிட்டே இருங்க. அடி பிடிக்காமல் கிளறி விடுங்க. அப்போ தான் அந்த பால் கடம்போட கலர் மாறாமல் இருக்கும். இல்லைன்னா கலர் மாறிடும். பால் அப்படியே சுண்டி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம அந்த கடல் பாசியை காய்ச்சலாம். வேறு ஒரு பாத்திரத்தில் ஊற வச்சோம் இல்லைங்களா கடல் பாசி, இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் காய்ச்ச வேண்டியதுதான். கடல் பாசி அப்படியே கொட்டி கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி அப்படியே கரைய விட வேண்டியதான். அது நல்லா மெல்ட் ஆகும். அது வரலையும் அது கொதிக்க வேண்டியதான். கடல் பாசி கடல்லேருந்து எடுக்கிற ஒரு தாவரத்துலேருந்து தான் எடுக்கிறாங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லை, உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியும் கொடுக்கக்கூடியது. இது ஒரு தாவரம் தான். இது ஒரு தாவர வகை தான். இது ஜப்பான் உணவுகளில், சீன உணவுகளில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அதாவது பாருங்க, கடல் பாசி இந்த அளவுக்கு கரையணும். ஏன் இந்த அளவுக்கு நம்ம காய்ச்சி ஊற்றணுங்கிறோன்னா அப்போ தான் கட்டி பிடிக்காமல் அதாவது இந்த கடம்பு வரும் உங்களுக்கு. அதனால தான் கடல் பாசியை நான் தனியாக இப்படி காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே காய்ச்சணுன்னா இன்னும் நல்லா மெல்ட் ஆகிடும். அதுக்கு பிறகு நம்ம இதை பாலில் சேர்க்கணும். கடல் பாசி நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து அந்த பாலில் ஊற்றிடலாம். இப்போ நம்ம இதில் ஏலக்காய் பொடி போட போகிறோம். உங்கள்கிட்ட வெனிலா எசன்ஸ் இல்லை, நீங்கள் அதை கூட பயன்படுத்திக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மள்ட்ட வெனிலா எசன்ஸ் இல்லை, அதனால நான் ஏலக்காய் பொடியை இதில் போட்டிருக்கேன். நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்தது நம்ம காய்ச்சி வச்சுருக்க இந்த கடற்பாசியை இதில் எடுத்து போட போகிறோம். நம்ம இந்த காய்ச்சி வச்சுருக்க கடற்பாசியை இதில் போட போகிறோம். இந்த கடற்பாசி இதில் கொட்டின பிறகு கைவிடாமல் நல்லா கிண்டுங்க. இல்லைன்னா அடி பிடிச்சிரும், கலரும் மாறிடும். நல்லா கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற அந்த கடற்பாசியும் நல்லா இதில் கரைஞ்சி வரணும். அது வரலையும்
நீங்கள் அதை நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி ஒரு தட்டை எடுத்துக்கிட்டு அதில் நெய்யை ஊற்றிக்கிட்டு நீங்கள் நல்லா ஃபுல்லாகவே தேய்ச்சி விடுங்க எல்லா இடமும். அதாவது இந்த தட்டு இப்படிலாம் வேணுங்க சுற்றி இப்படி தேய்ச்சி விடுங்க நல்லா. ஏன்னா இந்த பால் கடம்பை காய்ச்சி இதில் தான் நம்ம ஊற்ற போகிறோம். உங்களுக்கு டம்ளரில் ஊற்றணுன்னாலும் நீங்கள் டம்ளரில் அதேமாரி உள்ளே ஃபுல்லாக தடவி உங்களுக்கு எந்த டிசைனுக்கு கப்பில் ஊற்றணுமோ இந்த மாதிரி கப்பில் கிண்ணத்தில் ஊற்றணுன்னாலும் நெய் தடவி ஊற்றுங்க. அப்போ தான் எடுக்கும்போது அழகாக வரும். பாருங்கள் இந்த பால் நல்லா இந்த பக்குவத்தில் வந்துட்டு இப்போ இறக்கி நம்ம நெய் தடவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தட்டில் அப்படியே ஊற்றி ஆற விட்டுடலாம். இந்த மாதிரி தட்டு ஃபுல்லாக ஊற்றி வச்சுருங்க. அப்போ தான் நல்லா திக்காக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி நல்லா ஆட்டாமல் அசையாமல் அப்படியே வச்சுருங்க. ஒரு 3 மணி நேரம் இது ஆறணும். ஒரு 1 மணி நேரம் ஆறின பிறகு நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் கூட வச்சு அதுக்கு பிறகு அதை வெட்ட ஆரம்பிக்கலாம். பாருங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே நல்லா கட்டி ஆகிடுச்சு. ஒரு 2 மணி நேரம் ஆகிடுச்சு இது ரெடி ஆகிறதுக்கு. நம்ம இதை கட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படியே ஒரு கத்தியை வச்சு இந்த ஓரத்துலலாம் அப்படியே வெட்டி விட்டுடணும். இப்படி வெட்டி விட்டுட்டு அழகாக அப்படியே வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட வேண்டியதுதான். வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டோம். இதை அழகாக ஒரு கத்தியால் கட் பண்ணலாம். நல்லா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த பால் கடம்பை நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் 5 மணிக்கு செய்ய ஆரம்பித்தேன், இப்போ மணி 8 ஆக போகுது. இருட்டிட்டு அதனால தான் அங்கே ரொம்ப இருட்டாக இருக்குன்ட்டு நம்ம வெளியில் வச்சு எடுக்கல, உள்ளே வச்சு எடுக்கிறேன். அதை பாருங்கள் எப்படி இருக்க, அப்படியே சும்மா அருமையாக இருக்குங்க. இந்த ரிச் ஸ்ட்ரீட்டில் போகும்போது அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ரிச் ஸ்ட்ரீட் முழுக்க அவ்வளோ அழகாக அதை வச்சுருப்பாங்க. பார்க்குற நமக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். அப்படி ஒரு வாசனையாக இருக்கும். இப்படி அந்த பால்கோவா வாசனை, சீஸ் வாசனை இருக்குது. இது வந்து அவ்வளோ ஆரோக்கியமானதுங்க. குழந்தைங்களுக்கு நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடியது. எப்படின்னா சதை போடாத குழந்தைங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ இதை ரெகுலராக கொடுத்தோம்னா கண்டிப்பாக சதை போடும். டயட் இருக்கிறவங்க தயவுசெய்து இதை சாப்பிடாதீங்க. ஏன்னா ரொம்ப ஹெவியான ஒரு பொருள்னு தான் சொல்லணுது. ஏன்னா பால், மில்க் பவுட்ரு, சீனி எல்லாம் கலந்ததுனால இது ரொம்ப கொழுப்பு அதிகம் உள்ளதாக ஆகிடுது. அதனால் டயட் இருக்கிறவங்க சாப்பிடாதீங்க, அதிகமாக சாப்பிடாதீங்க. சும்மா ஒரு கேக்கு அதோட அப்படி நிறுத்திங்க. இப்போ நானே இப்போ டயட் இருக்கிறனால நான் கொஞ்சம் தான் சாப்பிட்டு காட்ட போகிறேன். செம்ம சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அப்படியே பாருங்கள் எப்படி அப்படியே அந்த அங்கே அந்த ரிச் ஸ்ட்ரீட்டில் டி நகர்லாம் எப்படி இருக்குமோ அதேமாரி இருக்குது. அதை நான் கொஞ்சமாக எடுத்து நான் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே கரையும் வாயில் போட்டால் ஆஹா, அது சரியான ஒரு அதை பால்கோவாவே அப்படியே ரொம்ப அப்படியே ஜெல்லி மாதிரி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆஹா, இது நான் எனக்கு உடம்பு சரியில்லைங்கனால தான் நான் இது அதிகமாக சாப்பிட்டு காட்டல. இல்லைன்னா இதை ஒரு தட்டு கூட காலி பண்ணுவேன். ஏன்னா எனக்கு மில்க் ஸ்வீட்னால் ரொம்ப பிடிக்கும். ஒரு மில்க் ஸ்வீட் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப ஹெல்த்தான, அதாவது பலம் இல்லாதவங்களுக்கு இதை கொடுத்தா ரொம்ப பலசாலியாக மாறுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான, குழந்தைங்களுக்கு ரொம்ப எலும்பு வளர்ச்சி, குழந்தைங்களுக்கு ஒரு இதை சாப்பிட்டா ஒரு சுறுசுறுப்பாவாங்க. அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜியான ஒரு இந்த பால் கடம்பை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருக்குங்க. சாப்பிட்ற வீடியோ, சமைக்கிற வீடியோ, நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணுன்னா நம்ம கேப்சிகம் சேனலை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் புதிய புதிய சமையலை நான் தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்க முடியும். உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நம்ம சேனல் கிடையவே கிடையாது. என்னன்னைக்கும் நம்மளுடைய ஆதரவு எனக்கு வேணும். உங்களுடைய ஆதரவு என்ன அடுத்த ஒரு கட்டத்துக்கு கொண்டு போகணும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஹைப் ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுங்க. தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க. என்ன அடுத்த ஒரு கட்டத்துக்கு கொண்டுட்டு போங்க. இதுதான் என்னோடய வேண்டுகோள்.
என்னன்னைக்கும் உங்களுடைய ஆதரவு வேணும். நன்றி உறவுகளே.